ஒரு முறை ஒரு நண்பர் பூசைக்கு வந்திருக்கிறார். அது கோயில் தெரு. ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வேகமா வந்தவர் செருப்பு அந்திருச்சு. செருப்பு அந்தோடனே சரி இந்த செருப்பு அந்திருச்சே, இதை என்னடா பண்ணலாம், இதை எடுத்துட்டு அப்படியே போகணும்னா நொண்டிக்காலன்னு கிண்டல் பண்ணுவாங்க, இதை இப்படியே போட்டு போக முடியாது, இதை தச்சா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. நண்பர் வீடு. சரி நண்பன் வீடாச்சு, நண்பன் கிட்ட சொல்லி இங்கேயே வச்சுட்டு போயிடலாம், செருப்பு இல்லாம போயிடலாம் அப்படின்னு கதவை தட்டி நண்பனை பார்த்து சொன்னானா, மாப்பிள்ள கொஞ்சம் வேகமா வந்த, செருப்பு வந்துருச்சு, பூசை முடிச்சுட்டு வர்றது வரைக்கும் இந்த செருப்பு இங்கேயே இருக்கலாமா? என்னடா செருப்புக்கு போய் இந்த மாதிரி கேக்குற, உன் வீடுறா, எடுத்து போ, உன் வீடு மாதிரி எங்க வேணாலும் வச்சுட்டு போ அப்படின்னு அவரே கையில எடுக்க பண்ணறான். இல்ல மாப்பிள்ள நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு செருப்பு ஒரு மூலையில வச்சுட்டு செருப்பு இல்லாத காலோட கோயிலுக்கு போனாராம். போயிட்டு வந்துட்டு திருப்பி எடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு மாசம் கழிச்சு அவங்க அப்பா தவறிட்டாரு. பூசை 3 மணிக்கு பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வர்ற வழியில செம்ம மழை, திடீர்னு மழை பெய்யுது. கோயிலுக்கு போறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகணுமே, மழை பெய்யுது. அப்பா பணத்தை நனைஞ்சிட்டு எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறான். அதே நண்பன் வீடு. சரி நண்பன் கிட்ட ஒரு 10 நிமிஷம் அப்பாவை இங்க வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கலான்னு போனாங்க. என்ன சொல்லியிருப்பாரு உங்களுக்கே தெரியும். என்னை பார்த்தா ஈனமானவா தெரியுதவங்கக்கா. அன்பார்ந்தவர்களே, உயிர் இல்லை என்றால் அந்த செருப்பிற்கு கிடைக்கும் மரியாதை கூட நமக்கு கிடைக்காது. என் உடலிலே உயிர் இருக்கின்றது, எனவே ஃபாதர் வாக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள்.